இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அங்கிருந்த ஒருத்தன் இந்த டவருக்கு வெளியில இருக்க ஒருத்தனுடைய இன்டர்னல் எனர்ஜி இந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உடனே ஹீரோ வந்துட்டு ஒரு வழியா எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. ஏன்னா ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன் இந்த இடத்துல டவர்ல இருந்து வந்தவங்க ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும். இவனை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் வெளியில வந்ததுனால அந்த காப்பி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகி இன்ஃபினிட் ஸ்டெப்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோ காப்பி பண்ணிக்கிறான். அந்த ஸ்கில்ல ஆல்ரெடி யூசங் கிட்ட இருந்து காப்பி பண்ண கிரேவ் ஆஃப் ஸ்வாடோட பண்ண ஸ்வாட் டீமன் கிங் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைக்குது. நம்ம ஹீரோ இதை பயன்படுத்துறதன் மூலமா அவனுடைய ஸ்பீடு 70% இன்க்ரீஸ் ஆகும். அவனுடைய காலில் மானாவை செலுத்துறதன் மூலியமா அதையே ஒரு வெப்பனா அவனால யூஸ் பண்ண முடியும். உடனே அங்க வந்தவனும் ஹியூன் ஆர் யூ ஆல்ரைட்னு கேட்க அவனும் பதிலுக்கு நான் நல்லா தான் இருக்குங்கிறப்போ உடனே கூட இருந்த ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமா பிரதர் ஹியூன் வந்துட்டு இப்படி இருக்கிறத நான் பாக்குறேன். உடனே அவனும் கோவத்துல இதை நானே தனியா சமாளிச்சிருப்பேன், நீங்க எதுக்கு நடுவுல வந்தீங்கன்னு கேட்க பதிலுக்கு இன்னொருத்தனும் உன்னுடைய ஸ்கில் மேல இங்க யாருக்குமே டவுட் இல்ல, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, நம்ம லார்டுடைய ஆர்டர் வந்துட்டு கொல்றது கிடையாது, சமாதானமா போறதுதான். உடனே அங்க இருந்த பொண்ணும் பிரதர் ஹேங்போ சொல்றதும் கரெக்ட் தான், எங்க கூட நீ இருக்கணும்னு நினைச்சனா ஃபைட் போடணுங்கிற அவசியமே கிடையாது. பதிலுக்கு அந்த ஹியூனும் எனக்கு அது ஆல்ரெடி தெரியும், ஆனா அங்க ஒருத்தர் இருக்கானே அவனுக்கு நம்ம டவருக்குள்ள தான் வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்கு. என்னது, அவனுக்கு நம்மளை பத்தி தெரியுமா? நீ சொல்றது உண்மைதானா ஹியூன்? உடனே அவனும் நான் எதுக்கு இதுல போய் சொல்ல போறேன், மீதியா போகணுங்கிறத நிறுத்திட்டு அங்க இருக்கிறவங்கல்ல அட்லீஸ்ட் அந்த ஒருத்தனையாச்சும் நான் கொன்னுடுறேன், எனக்கு அவனை சுத்தமாவே பிடிக்கல. பதிலுக்கு அங்க இருந்தவனும் ஹியூன் எனக்கு புரியுது உனக்கு அவன் மேல எவ்வளவு கோவம் இருக்குன்னு, ஆனா இப்ப நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். பதிலுக்கு அவனும் என்ன சொல்றீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோம்பி வேவ் ஸ்டார்ட் ஆக போகுது, நமக்கு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூனை கூட்டிட்டு போக நம்ம ஹீரோ வந்துட்டு ஷூ ஷூ இந்த ஸ்டேடியம் எங்களுது, எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறீங்களா, உங்களுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாச்சும் இடத்த தேடுங்கன்னு சொல்ல பதிலுக்கு அவனும் நீ ரிக்வெஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி குப்பையான இடத்துல நாங்க இருக்க மாட்டோம், எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பேஸ் இருக்கு, அது இந்த இடத்த விடவும் மேக்னிஃபிஷண்டா இருக்கும், ஃபர்ஸ்ட் வேவ முடிஞ்ச அளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருங்க, அது முடிஞ்சதும் கண்டிப்பா உங்களை தேடி நாங்க வருவோம். ஆல்ரைட், உடனே எல்லாருமே நம்ம பேஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹியூன் வந்துட்டு நீ கொஞ்சம் லக்கி தான், ஆனா அடுத்த தடவை நான் உன்னை மீட் பண்ணும்போது உனக்கு அந்த லக் இருக்காது. உடனே ஹியான்வா வந்துட்டு இன்னும் பேட்டில் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி என்னோட எனர்ஜியை லாஸ் பண்ணிட்டேன், என்னுடைய ஸ்டாமினாவை முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல உடனே டாமினும் பிரதர் ஜினியுக் நம்மளும் ப்ரிப்பேர் ஆகலாமான்னு கேட்க இப்போ இங்க சண்டை போட்ட அந்த கேங் எந்த இடத்துல அவங்களுடைய பேஸ வச்சிருக்காங்கன்னா அது ஒரு சூப்பர் மார்க்கெட். ஆக்சுவலா சொல்லணும்னா அது ஒரு நல்ல ஐடியா, அதோடைய தடுப்பு சுவர் உயரமா இருக்கிறதுனாலயும் உள்ள நிறைய ஃபுட் இருக்குங்கிறதுனாலயும் இத ஒரு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். உடனே டாமினும் அவனுடைய ட்ரோன் மூலியமா வர ஜோம்பிஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மிஸ்டர் ஜினியுக் நீங்க நிஜமாவே நம்புறீங்களா அங்க வர எல்லா ஜோம்பிஸையும் நம்மளால தடுக்க முடியும்னு. உடனே இயான்வாவும் நம்ம கேம் விளையாடும் போது த்ரில்லுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணீங்களே அந்த மாதிரி எதையும் பண்ணிட மாட்டீங்களா அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு டோன்ட் வரி, இங்க இருக்க இந்த சோலார் பிளான்ட் நீங்க நினைச்சு பாக்குறத விடவும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பதிலுக்கு தெரசாவும் இத பார்த்து ஷாக் ஆகி இந்த அளவுக்கு பெரிய பிளான் டிஃபென்ஸ் டவரை நான் பார்த்ததே இல்ல. உடனே ஹீரோ வந்துட்டு என்னுடைய பிளானை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இந்த பேஸை டிஃபெண்ட் பண்றதுக்கான பர்பஸ் என்னன்னா ஜோம்பிஸ் இந்த இடத்துக்குள்ள இருக்க அந்த பிளாக ஆக்குபை பண்ணாம பாத்துக்கணும், அதனாலதான் இந்த பிளாக நான் மிடில் வச்சிருக்கேன். இந்த ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் 4 என்ட்ரன்ஸ் இருக்கு, ஒரு என்ட்ரன்ஸ்லயும் இந்த மாதிரி சோலார் பிளானட்டை விதைச்சிருக்கேன். இந்த சோலார் பிளான்ட் சேஃபா இருக்க வரைக்கும் பேஸும் சேஃபா தான் இருக்கும், ஆனா அது மட்டுமே நம்மளுடைய எய்ம் இல்ல, இந்த இடத்துல நிறைய கில் பண்ணாதான் நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உடனே தாமினும் இந்த பிளானட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அப்ப நம்மளுடைய ரோல் என்னன்னு கேட்க என்னதான் இந்த பிளான்ட் நிறைய ஜோம்பிஸ கொன்னாலும் நெக்ஸ்ட் அட்டாக்க லான்ச் பண்றதுக்கு 1 மினிட் டைம் கேப் எடுத்துக்கும். யூசங் வந்துட்டு அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல ஜோம்பிஸ நாங்க தடுத்து நிறுத்தணும். சரி அப்படின்னா நான் வெஸ்ட் என்ட்ரன்ஸை கவர் பண்ணிக்கிறேன். இதை கேட்ட ஹீரோவும் ரொம்ப ஒன்னு புஷ் பண்ணி ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கிடாத, சீரியஸ்லி ஜாம்பிஸ் எனக்கு கடிச்சிரும் நினைக்கிறியா? உடனே ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் மொரிமை சேர்ந்தவங்க உன்னை பொழந்து கட்டினாங்க ஞாபகம் இருக்கா? உடனே யூசாங்கும் அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். உடனே ஹீரோ வந்துட்டு டாமின் உன்னுடைய ரோல் என்னன்னு பார்த்தனா நீ தான் இந்த இடத்துக்கு சார்ஜ் எடுத்துக்க போற, சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு தேவைங்கிறப்போ எல்லாருக்கும் அசிஸ்ட் பண்ண போற, அது மட்டும் இல்ல உன்னுடைய ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண மறந்துடாத. பதிலுக்கு அவனும் ஓகே சொல்லிட இந்த சைட்ல நம்ம இயன்வா வந்துட்டு அப்ப நான் நார்த் சைடா டேக் கேர் பண்ணிக்கிறேன். உடனே தெரசாவும் அப்ப நான் சவுத் என்ட்ரன்ஸ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவும் எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போங்கன்னு சொல்றான். ஒரு வழியா இந்த ட்வின்ஸ் வாட டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. உடனே தாமினும் அங்க ஒரு கன்னை பிக்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே ரெடியா இருங்க அதுங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நிறைய ஜாம்பிஸ் ஓடி வர இதுக்கு ரியாக்ட் ஆன அந்த சோலார் பிளானட்டும் சன்லைட் பவரை ஆக்டிவேட் பண்ண அந்த பிளான்ட் ஃபயரை லான்ச் பண்ணுது. இதன் மூலியமா ஆப்போசிட்ல வர
எல்லா ஜோம்பிஸும் கருகிட இத பார்த்த இயான்வாவும் என்ன ஒரு ஃபயர் பவர், மத்த டிஃபென்ஸ் டவர்லாம் இதோட கம்பேரே பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அந்த சோலார் பிளான்ட்டும் அட்டாக் அப்புறம் அடுத்த 1 மினிட்டுக்கு ஆஃப்லைன் போயிடுது. உடனே ஹீரோ வந்துட்டு இதுதான் நமக்கான தருணம், அடுத்த 1 நிமிஷத்துக்கு இந்த ஜோம்பிஸ தாக்கு பிடிங்கன்னு சொல்ல உடனே தெரசா நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவும் தெரசாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றான். உடனே தெரசாவும் மிஸ்டர் ஜெனிக் வந்துட்டு எப்படிப்பட்ட டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல இருக்கும் போதும் என் கூடவே இருந்திருக்காரு, எல்லா நேரத்திலயும் நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணதுனாலதான் அதை எல்லாத்தையுமே எங்களால ஓவர் கம் பண்ண முடிஞ்சுச்சு. என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க தான் போறேன் என்னுடைய ப்ரீஷியஸான காம்ரேட்காக. என்னுடைய முழு நம்பிக்கையையும் இந்த வாட்டியும் கேங் ஜெனிக் மேல வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.